அனைவருக்கும் வணக்கம். பச்சை பயிறு தோசை செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கிலோ பச்சை பயிறு வாங்கி எடுத்துக்கிட்டேன் ஊற வைக்கிறதுக்கு. ஒரு பாத்திரத்தில் பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறது வந்து சின்ன டம்ளருங்க, ரொம்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 முறை சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறேன் ஊற வைக்கிறதுக்கு. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடறேன். ஒரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் நல்லா ஊறி வரணும் பயிறு. இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்துறேன். பாருங்கள், பச்சை பயிரெலாம் நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ ஜாரில் வந்து கழுவி எடுத்துக்கிட்ட பச்சை பயிரை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட வந்து நான் தேவையான பொருட்களை சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு இஞ்சி, கருவேப்பிலை, சோம்பு, சீரகம் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிறேன். அரைக்கும் போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. பாருங்கள், இப்போ மிக்சியில் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பச்சை பயிரை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 முறை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேன். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி தான் இருக்கணும். தோசைக்கல் நல்லா சூடான பிறகு இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த பச்சை பயிறு தோசை வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக அரிசி உளுந்து ஊற வச்சு நம்ம தோசை எப்படி சுடுறோமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இது கூட வந்து இஞ்சி, சோம்பு, சீரகம், கொத்தமல்லிலாம் சேர்க்கறதுனால இன்னும் சுவை அதிகமாக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போது நல்லா தோசை மொறுன்னு வந்துருச்சு. திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கார சட்னி, இல்லை தேங்காய் சட்னி, புதினா சட்னி, இல்லை தக்காளி தொக்கு, சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தாங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.